ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் ஸ்ரீலங்காவில் இந்த வாரம் புரட்டாச்சனி இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் என்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காகத்துக்கும் சோறு வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன எங்களுக்கு தானே. அப்போ எங்களோட விட்டு எதான் ஸ்பெஷல் வாங்குவோன்னா என்னென்னு பார்ப்போம். நல்ல வாழையில் போட்டு முதல்ல சோறு போட்டாச்சு. அதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் உப்பு வச்சுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சுருக்கு. அடுத்தது பார்த்திங்களா மோர் மிளகா வச்சுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் சம்பல். இன்றைக்கு ஒரே விதவிதமான ஒரு ஸ்பெஷலான சாப்பாடுகள் தானே இருக்கும். என்ன செய்கிறது, நாங்கள் இங்கே இருக்கிறோம், மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியும் கிழங்கும் குழம்பு. இது அடுத்தது பார்த்திங்களென்றால் இது பருப்பு வெள்ளைக்கறி பருப்பு பால் கறின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்களெண்டா கத்தரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு அதுவும் ஒரு வெள்ளைக்கறி. அடுத்தது பார்த்திங்களெண்டா பீட்ரூட், இது குழம்பு, இது மிளகாத்தூள் போட்டு வைக்கிறது. ஸோ பீட்ரூட் குழம்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளி மிளகு சொதி. இது எங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சொதி. உங்களுக்கு யாருக்கு இது விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பார்த்திங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாலும் பழமும். கடைசியாக இது பாலும் பழமும். நார்மலாக எங்களோட விட்ட விரதம் என்றாலே விரத சாப்பாடு என்றாலுமே எப்போவுமே இந்த பால் பழம் மட்டும் மிஸ் ஆகாமல் இருக்கும். எங்களோட வீட்டை பார்த்திங்கன்னா விரதம் என்றாலுமே எப்போவுமே மேண்ட்ரேட்ரியாக பார்த்திங்கன்னா பாலும் பழம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டை என்ன அப்படி ஸ்பெஷல் டிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர். இதெல்லாம் தான் எங்களோட வீட்டு புரட்டாச்சனி சாப்பாடு. முதல் புரட்டாச்சனி வர சாப்பாடு இதுகள் தான். உங்களோட வீட்டை என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக எல்லாம் விரதம் இருந்து போட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது அப்போ அமிர்தமாய் தான் இருக்கும். இந்த வார புரட்டாச்சனி சாப்பாடு இதுதான் எங்களோட வீட்டு சாப்பாடு ஸ்ரீலங்காவில். ஓகே, உங்களோட வீட்டை என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிக்குமென்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.